ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இந்தந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாம இவங்க வெளியேறிட்டு இருக்காங்களா அப்படின்ற விஷயம் சைலண்டாவே இருக்கே அப்படின்ட்டு இருக்காங்க. பின்னணி என்னன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஜீ தமிழ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு கூட சொல்லலாம் பல பேருக்கு. ஸோ அதுல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சீசன் 5 இது சீனியருக்கான லெவல்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது புது ரவுண்ட் வச்சு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக் வந்து பாத்தீங்கன்னா 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட்ல தாராங்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியேறி இருப்பாங்க, அதாவது எலிமினேஷன் ஆயிருப்பாங்க. இவங்க எலிமினேஷன் ஆனது அன்பேர் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தேவா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தேவா சாருக்கு 35 இயர்ஸ் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கான செலிப்ரேஷனும் கொண்டாடினாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது தேவா சார் கம்போஸ் பண்ணிருக்கக்கூடிய மியூசிக்ல ஒவ்வொரு பாட்டா பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க, யாரு இந்த வாரம் சூப்பர் டூப்பரா பாட்டு பாடுறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கிட்டார் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது கேட்கவே சூப்பரா இருந்துச்சு. யாருதான் வாங்க போறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அருண் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கிட்டாரை வின் பண்ணி வாங்கியிருப்பாரு அந்த வாரத்துக்கானது. அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. இது யாருக்குன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சபேஷனுக்கு தாங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு வந்து பாத்தீங்கன்னா சிவானிக்கு கொடுத்திருக்காங்க. கோல்டன் பசர் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கோல்டன் ஷவர்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாரம் வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தாங்க இருக்கு. இப்பதான் ஒருத்தர் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல்ஸ் வரப்போகுது. ஒருவேளை டபுள் எலெக்ஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விஷயத்த இங்க எதிர்பார்க்கலாம். சோ இப்ப ரீசெண்டா போயிருக்கிறது தாராகினி தான் இந்த ஷோல இருந்து வெளியே போயிருக்காங்க சொல்லலாம். அதுக்கு அடுத்து வர வாரம் யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க, அடுத்த வெளியேற்றம் யாரா இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.